ஒரு சிறிய கிராமத்தில் மாணிக்கம் என்ற பெரியவர் ஒரு சிறிய மளிகை கடை நடத்தி வந்தார். அவர் லாபத்தை விட கிராமத்து மக்களின் நலனையே பெரிதாக கருதினார். குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு தேவையான பொருட்களை கடனாகவோ அல்லது மிக குறைந்த லாபத்திலோ வழங்கி வந்தார். அதே தெருவில் ரவி என்ற இளைஞன் ஒரு பெரிய நவீன மளிகை கடையை திறந்தான். அவன் அதிக லாபம் ஈட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்தான். மாணிக்கம் தாத்தாவின் கடையில்தான் மக்கள் எப்போதும் கூட்டமாக இருப்பதைக் கண்டு ரவிக்கு மிகுந்த பொறாமை ஏற்பட்டது. தாத்தாவின் கடையின் பெயரை எப்படி கெடுக்கலாம் என்று யோசித்த ரவி ஒரு நாள் இரவு தாத்தா கடையை மூடிவிட்டுச் சென்ற பிறகு கடைக்குள்ளே சில கெட்டுப்போன தானியங்களையும் பூச்சிகளையும் யாருக்கும் தெரியாமல் போட்டுவிட்டு வந்தான். மறுநாள் மக்கள் அதை பார்த்து தாத்தாவை திட்டுவார்கள் என்று அவன் எதிர்பார்த்தான். அடுத்த நாள் காலை தாத்தா கடையை திறப்பதற்கு முன்பே ரவியின் கடைக்கு ஒரு அவசர செய்தி வந்தது. ரவியின் வயதான அம்மாவுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மூச்சுவிட சிரமப்பட்டார். அந்த நேரத்தில் கிராமத்தில் மருந்து கடைகள் எதுவும் திறக்கப்படவில்லை. ரவி பதற்றத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தான். இதை அறிந்த மாணிக்கம் தாத்தா தன்னிடம் இருந்த அவசர கால முதலுதவி பெட்டியிலிருந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார். அவர் கொடுத்த சரியான நேரத்து உதவியால் ரவியின் அம்மா உயிர் பிழைத்தார். தாத்தா தன் கடையை பற்றி கூட கவலைப்படாமல் ரவியின் குடும்பத்திற்கு உதவினார். தன் அம்மாவை காப்பாற்றிய தாத்தாவின் அன்பைக் கண்டு ரவி மனம் உடைந்தான். தான் செய்த தவறை எண்ணி வெட்கப்பட்டான். ஓடிச் சென்று தாத்தா கடையில் தான் போட்ட கெட்டுப்போன பொருட்களை அவரே அப்புறப்படுத்திவிட்டு தாத்தாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அவனை மன்னித்து, வியாபாரத்தில் போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது. மக்களுக்கு உண்மையாக உழைத்தால் வெற்றி தானாக தேடி வரும் என்று அறிவுரை கூறினார். அன்று முதல் ரவியும் தாத்தாவைப் போலவே மக்களிடம் அன்பாக நடந்து கொண்டு நேர்மையான முறையில் வியாபாரம் செய்யத் தொடங்கினான்.